வணக்கம். உங்கள் தேவா. பொதுவாக பார்த்திங்கன்னா முள் மேலே நம்ம காலை மிதிச்சிருவோம், ஆனால் முள் குத்திச்சும்போம். இப்படி தான் காரணம் சொல்லுவோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும். நம்ம செய்கிற தவறுகளை ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். நம்ம செய்கிற தவறுகளை சாத்தான் தான் நான் இந்த மாதிரி ஆட்டி வைக்குது, சாத்தான் குடும்பத்தை அலக்கழிக்குது, அதனால தான் இவ்வளோ கஷ்டம் வருது. ஆனால் நம்ம கரெக்டாக இருந்தால் சாத்தான் அப்படிங்குள்ள ஒன்று சொல்லுவாங்களாம். முதல்ல சாத்தானை தான் சொல்லுவான், அதுக்கப்புறம் சாத்தான்றது விடுதலையாகிறது கடவுளை தேடி போவான். கடவுளை தேடி போய் அங்கே போய் கடவுள்கிட்ட போய் வேண்டுவான். அதில் இவன் மனசை ஒரு திருப்தி வச்சுருவான். அவன் செய்கிற தவறு கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவான். அப்படித்தான் ஒரு வலுமை ஒழிய சாத்தான் இன்னும் ஒன்றும் கிடையாது. நம்ம செய்கிற தவறுகள், நம்ம நல்ல காரியம் செஞ்சால் நல்லது நடக்கும். ஒரு தடவை வாழ்கிறோம், வாழும்போது நம்மள்ட்ட இருக்கிறத பகிர்ந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் மனிதத்தன்மை. இந்த மாதிரி இருந்துட்டால் நம்ம குடும்பமும் சரி, நம்ம எதிர்காலமும் சரி, நம்ம வாழ்க்கையும் சரி, எல்லாமே சிறப்பாக அமையும். யாரும் எதுவும் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்கிட்ட அன்பாக பழகுங்க, நேசிங்க மனிதர்களை. அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அடுத்தவனும் குறை சொல்லாதீங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் உங்களால் முடிந்த உதவிகளை மனிதாபிமானத்தோடு செய்யுங்க. எந்த பொருள்களும் மற்ற பொருள் மேலே ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன சொந்தம், உங்களுக்கு என்ன இருக்குது, அது மேலே நீங்கள் ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. என்றைக்கு நீங்கள் அடுத்த பொருள் மேலே, அடுத்த ஜனங்கள் மேலே ஆசைப்படுறீங்களோ அப்போவே நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அதனால் இதுலேருந்து விடுதலை வரணும்னா நம்ம பேராசைப்படக்கூடாது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், மற்ற குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற என்ன வேணும். அப்போ தான் மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும், மனிதாபிமானத்துக்கு இருக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு கொடுக்குறேன் காசு கொண்டு கோயிலுக்கு கொடுக்குறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கோயிலுக்கு இருக்கிற பூசாரிகளும் பாதிகளும் தான் பெரிய பெரிய ஜாம்பவான் இல்லாமல் பணக்காரர்கள் ஆகிறாங்க. நீங்கள் அப்படி கடவுளுக்கு கொடுக்குற அந்த ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுக்குறப்போ அது கடவுளுக்கே கடன் கொடுத்த மாதிரி. அதனால் கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு காப்பாற்றுவார். முடிஞ்ச அளவுக்கு 90% ஏழைக்கு உதவி பண்ணுங்கள். ஒரு 10% கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துங்க. அதான் மனிதாபிமானம், மனித நியதி, நம்ம வாழ்றதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதா மக்களே? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.